ஓம் சாந்தி. சுய ராஜ்ய அதிகாரி என்ற தலைப்பில் பாப்தாதாவின் மகா வாக்கியங்கள். பாப்தாதா. ஆகவே பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த சமிச்சையை கொடுக்கிறார். அது என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய 21 பிறவிகளுக்கான முழுமையான ஆஸ்தியை பெற வேண்டுமாயின் இப்பொழுது உங்களுடைய சொந்த ராஜ்யத்தை சோதித்து பாருங்கள். இப்பொழுதே சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். அது எவ்வளவு தூரம் நீங்கள் அவ்வாறு ஆகியிருக்கிறீர்கள் என்றையும் அதற்கேற்பத்தான் உங்களுக்குரிய உரிமையும் கிடைக்கும். ஆகவே ஒரே ஒரு ராஜ்யத்தின் புகழ் இருக்கிறது. ஒரே ராஜ்யம்தான் அங்கிருக்கும், 2 ராஜ்யங்கள் இருக்க முடியாது. ஆகவே உங்களுடைய தற்சமய ஸ்திதியில் சுயராஜ்ய அதிகாரி என்ற ஸ்திதியிலும் எப்பொழுதும் அந்த ஒரே ஒரு ராஜ்யம் மட்டும்தான் இருக்கின்றதா? ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருக்கின்றதா? இல்லாவிட்டால் சில வேளைகளிலே உங்களுடைய ராஜ்யம் வேறு யாராவது அதை ஆட்சி செய்கின்றார்களா?
சில நேரத்தில் இது மாயையினுடைய ராஜ்யமாக இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அது வேறு ஒருவருடைய ராஜ்யம் என்று சொல்வீர்களா அல்லது உங்களுடைய ராஜ்யம் என்று சொல்வீர்களா? ஆகவே எப்பொழுதும் ஒரே ஒரு ராஜ்யத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய ராஜ்யமானது மற்றவர்களிலே தங்கியிருக்கக்கூடாது. சில நேரத்தில் மாயை, சில நேரம் உங்களுடையது என்று இருக்கக்கூடாது. இதற்கு அதாவது இவ்வாறு இருப்பதிலிருந்து நீங்கள் உங்களுடைய முழுமையான ஆஸ்தியை பெறுவீர்களா இல்லையா என்று உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். அப்படியென்றால் நீங்கள் என்னவன் இதனை பெறவில்லை, இனித்தான் பெறப்போகின்றீர்கள். ஆகவே சோதித்து பாருங்கள், உங்களிடம் ஒரே ஒரு ராஜ்யம் எப்பொழுதும் இருக்கிறதா? ஒரே தர்மம். ஒரே தர்மம் என்றால் ஒரே சமயம். ஒரு சமயம் என்றால் ஒரே தர்மம். அதுதான் தாரணை. ஒரே தர்மம் தான் தாரணை. ஆகவே என்ன விசேஷமான தாரணை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும்? தூய்மை என்ற தாரணை. ஆகவே ஒரே ஒரு தர்மம் மட்டும் இருக்கின்றதா? அதாவது உங்களுடைய எண்ணங்களிலேயும் கனவுகளிலேயும் தூய்மை மட்டும் இருக்கின்றதா? உங்கள் எண்ணங்களிலும் கனவுகளும் தூய்மையாக இருக்கின்றது? உங்களுடைய எண்ணங்களில் கூட அல்லாவிட்டால் உங்களுடைய கனவில் கூட ஒரு தூய்மையற்றதினுடைய ஒரு நிழல் கூட இருக்குமாயின் அப்பொழுது அது என்னவென்று சொல்வது? அது ஒரு ராஜ்யம்தானா? அது முழுமையாக தூய்மை என்று சொல்ல முடியுமா? உங்களுக்கு அமைதி இருக்கின்றதா? உங்களிடம் சந்தோஷம் இருக்கின்றதா? உங்களிடம் செழிப்பு இருக்கின்றதா? உங்களுடைய சந்தோஷம் வசதிகளில் தங்கியில்லை, அப்படித்தானே? உங்களிடம் அதீந்திரிய சுகம் இருக்கின்றதா? அந்த வசதிகள் எல்லாம் உங்களுடைய பௌதீகமான புலனுறுப்புகளுக்கான ஆதாரங்களை அன்றி அதீந்திரிய சுகத்துக்கு அல்ல. அவை உங்களுடைய அதீந்திரிய சுகமானது இந்த சாதனங்களுடைய வசதிகளிலே தங்கியிருக்கக்கூடாது. உங்களுடைய அமைதியானது சதா உடையாததாக நிலையானதாக இருக்கின்றதா? அது ஒரு பொழுதுமே உடைக்கப்படுவது அல்லது இல்லாமல் போவது இல்லை அல்லவா? சத்தியயுக ராஜ்யத்தினுடைய புகழ் என்னை அழிக்கப்பட முடியாத அமைதி, அசைக்கப்பட முடியாத அமைதி,
அவை உங்களிடம் அந்த முழுமை இருக்கின்றதா? அப்போ அந்த செல்வத்துக்கு என்ன நடக்கும்? நீங்கள் அப்பொழுது அனைத்து நிறைந்தவர்களாகுவீர்கள். உங்களிடம் எல்லா வகையான செல்வம் இருக்குதா? நற்பண்புகள், சக்திகள், ஞானம் அனைத்துமே உங்களுடைய செல்வமாகும். அதனுடைய அடையாளம் என்ன? உங்களுக்குள்ளே நிறைய செல்வம் இருந்தால் அதனுடைய அடையாளம் என்ன? திருப்தி. எல்லா பேறுகளினுடைய அடிப்படையும் திருப்தி தான். இப்பொழுது அனுபவம் செய்வதற்கான சில கருத்துக்கள் பாப்டாடாடே இந்த வீடியோவிலிருந்து சில கருத்துக்களை நீங்கள் மேலதிகமாக பரிசோதனை செய்து பார்க்கலாம். அது ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறதை பார்த்து நீங்கள் சொல்லலாம். அதில் அனுபவங்கள் பண்ணக்கூடிய சில கருத்துக்கள் குறிப்பிடப்பட போகின்றது. முதலாவது, சுய ராஜ்யம் உங்களை மூன்றாவது கண்ணை கொண்டவராகவும் 3 காலங்கள் இருந்ததாகவும் ஆக்குகின்றது. 2வது, 3 உலகத்தின் அதிபதியாகவும் ஆக்குகின்றது. மூன்றாவது, தந்தையினுடைய கழுத்து மாலையாக்குகின்றது. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பக்தர்களும் சுற்றுகின்ற மணி மாலையாக்குகின்றது. அனைத்து பேறுகளின் அதிபதியாக ஆக்குகின்றது. 5 விடயங்களும் ஆக்குகின்றது. சுய ராஜ்யம் அதிகாரி உங்களை தந்தையுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்த்துகின்றது. இது உங்களை உறுதியாக்குகின்றது, அசைக்கப்பட முடியாத ஆக்குகின்றது, நிலையானதவர் ஆக்குகின்றது, எப்பொழுதுமே எல்லா உரிமைகளையும் கொண்டவர் ஆக்குகின்றது. நீங்கள் இரட்டை சுய அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய சுயராஜ்யம் இருக்கின்றது, அதாவது உலக ராஜ்யத்தை இதன் மூலம் நீங்கள் அடைகிறீர்கள். ஓம் சாந்தி.